ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்ம நியாஸ் சண்டைக்கோழி சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஆனால் சைட் பை சைட் இப்போ வந்து சன் டிவிலையும் புது சீரியல் வந்து கமிட் ஆகிருக்காரு அப்படின்ற அப்டேட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். வாரணம் ஆயிரம் அப்படின்ற டைட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் சீரியலோட டைட்டில் நேமையுமே மாற்றியாச்சு. தேவதை அப்படின்னு டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு குட்டி குட்டி அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒரு 2 days பேக் வந்து நம்மளோட நியாஸ்க்கு வந்து பர்த்டே வந்துச்சு. ஷூட்டிங் லொக்கேஷனில் தூங்குற மாதிரி எடுத்த இந்த பிக்கை வந்து நம்ம ஸ்வாதி ஷேர் பண்ணி நம்ம நியாஸ்க்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் கிடையாது, இந்த சீரியலில் வந்து இன்னும் ஒரு பிரபலமும் இணைஞ்சிருக்காங்க. இந்த பிக்கு கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்கை எடுத்திருந்தாங்க. இந்த பிக்கை வந்து கிட்டத்தட்ட 3 பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த பிக்கை எடுத்தவங்க யார் அப்படின்னா, இவங்களோட நேம் வந்து காவ்யா. இப்போ மீனாட்சி பொண்ணுங்க சீரியலில் ஒரு பொண்ணாக வந்து நடிச்சிட்ருக்காங்க. அதாவது மூத்த பொண்ணாக வந்து நடிச்சிட்ருக்காங்க. காயத்ரி யுவராஜோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருந்தாங்க இவங்களுமே இந்த சீரியலில் வந்து கமிட் ஆகியிருக்காங்க. இவங்க தான் இந்த பிக்கை வந்து எடுத்து கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஹீரோ ஹீரோயின் எல்லாரையுமே டேக் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட ஸ்வாதி, அப்புறம் வந்து நியாஸ் எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்வாதி அண்ட் நியாஸ் 2 பேருமே இந்த சீரியலில் இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு பிக்கே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. அவங்க பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது நல்ல தென்னை மரம், வயக்காடு, கொடையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த சீரியலில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பற்றி தெரியல. இப்போதைக்கு நம்மளோட ஸ்வாதி அண்ட் காவ்யா அண்ட் நியாஸ் இவங்க 3 பேர் வந்து கன்ஃபார்மாக இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் என்னெல்லாம் அப்டேட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமாகவே இதோட ப்ரமோ ஷூட்டை வந்து எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன்.